ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சம் மோர் ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நவ் there are charges. Suppose the charges are like this. ஓகேயா? இப்போ நம்ம சென்ட்ராய்டு இது போடுறேன். Centroid is here. Can you find the potential at the centroid? Okay, போடுங்க எல்லாரும். You try. I will teach you. எப்படி போடணும் நான் போட்டு காமிக்கிறேன், நீங்க போடுங்க. சென்ட்ராய்ட்லேருந்து அந்த சார்ஜஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியுமே, a/√3. இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குது, செகண்ட் என்ன கொடுக்குது, தேர்ட் என்ன கொடுக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த சென்ட்ராய்டு கிடைக்கும். ஸோ தி பொட்டன்ஷியல் இஸ், இது எவ்வளவு, kq/r. இதுவும் அதே தான், kq/r. த தேர்ட் ஒன் அதுவும் kq/r. இல்லை புரியுதா? அதனால பொட்டன்ஷியல் அட் த சென்ட்ராய்டு வில் பி ஈக்குவல் டு 3 times kq/r. ஓகே, எழுதிக்கலாம் எல்லாரும். ஓகே, அடுத்து போகலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். சைடு ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க இருக்கிற சார்ஜ் Q, இங்க இருக்க சார்ஜ் 2Q, இங்க இருக்கிற சார்ஜ் 3Q. ஓகே, மறுபடியும் சென்ட்ராய்டுக்கு நம்ம போகலாம். ரைட், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் த சென்ட்ராய்டு. போட்டிங்க இல்லையா? சார் இது டிஸ்டன்ஸ் r வருது, இதுவும் r வருது, இது r வருதுன்னு உங்களுக்கு தெரியும். therefore first one is வேற வேற சார்ஜஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஃபார்முலா இப்படி எழுதுறோம். அதாவது v1 + v2 + v3. அடுத்து என்ன சொல்லுவோம், kq/r. q1 பேர் வச்சுக்கிறேன், q1 q2 q3ன்னு. kq1 சேம் டிஸ்டன்ஸ், kq2 அதே டிஸ்டன்ஸ், kq3 அதே டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நம்ம காமனா எதை எடுக்க முடியும், கேயையும் எடுக்கலாம், ஆரையும் எடுக்கலாம். சேமா தானே இருக்கு. அப்படி எடுத்த பிறகு உள்ள இருக்கிறது சம் ஆஃப் த சார்ஜஸ். நம்ம we can say சிக்மா q அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதான் உள்ள இருக்கு. சரி, இப்போ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னா அந்த சார்ஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது, q + 2q + 3q, that is equal to 6q. அப்ப ஆன்சர் என்ன, k/r into 6q. 6kq/r is the potential at the centroid. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? சப்போஸ் நான் இங்க -3q போட்டா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், the total 1 + 2 3, 3 - 3 0ன்னு ஆயிடுக்கும். ஓகே, நீங்க இதை எழுதுங்க, நம்ம அதை எழுதலாம். ஓகே, அதாவது நான் இப்ப என்ன சொன்னேன், இங்க q இருக்கு, இங்க 2q இருக்கு, இங்க -3q இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். சரியா? So of course
இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்? பொட்டென்ஷியல் அட் த சென்ட்ராய்டு இஸ் ஈக்குவல் டு V1 plus V2 plus V3. That is equal to K into Q1 divided by R plus K into Q2 by R plus K into Q3 by R. Okay, that is K by R into Q1 plus Q2 plus Q3. பிராக்கெட்டுக்குள்ள 0 வருது, அதனால 0 பொட்டென்ஷியல். சப்போஸ் ஒரு ஸ்கொயர் ஒன்று கொடுத்துட்டு இங்க 3 கூலும், இங்க 2 கூலும், இங்க -4 கூலும், இங்க -1 கூலும். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர்? ஸ்கொயர் சைடு வந்து 2 meters அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா சார்ஜுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் R, இதுவும் R. அதே மாதிரி half of the diagonal, இது ஒரு R, இது R. Rங்கிறது என்ன? A by √2. ஒரு ஸ்கொயர் உடைய சென்டர் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? A by √2. சரி, அப்ப இதே மாதிரி நீங்க போடும்போது ஓகேயா, ஈஸி தானே? பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிப்பீங்க, V1 plus V2 plus V3 plus V4. இப்ப காமனா K by R எடுத்துருவீங்க, எடுத்துட்டு சிக்மா Q அப்படின்னு சொல்லுவீங்க, எல்லாம் சேம் டிஸ்டன்ஸ். இப்ப K by R போட்டுட்டு டோட்டல் ஆஃப் த சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 plus 2 5 -4 -1 -5, அப்ப 0. அப்ப ஆன்சர் 0. ஓகே, ஒரு 2 நியூமெரிக்கல் சம் போடுவோம், எல்லாரும் ட்ரை பண்ணணும். சரி, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சைடு வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்துப்போம். இப்போ இங்க வந்து சென்ட்ராய்டு இருக்கு, இதுக்கு பேரு ABC. ABC is the triangle, equilateral triangle. இந்த பாயிண்ட்டுக்கு பேரு D. ரைட், அது வேற கலர்ல போடுறேன். இங்க இருக்க பாயிண்ட் சென்ட்ராய்டு, இது வந்து D. Dங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு BC. இப்ப சார்ஜ் நம்ம இங்க வந்து ஒரு -3 மைக்ரோ கூலும் வச்சுக்கலாம். ஓகே, இங்க ஒரு 2 மைக்ரோ கூலும். ஓகே, இங்க வந்து ஒரு 4 மைக்ரோ கூலும் அப்படி வச்சுக்கோ. இப்போ என்னுடைய கேள்வி, ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். ஓகே, क्वेश्चन எழுதிங்க. ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் போட்டீங்க, -3 மைக்ரோ கூலும் +2 மைக்ரோ கூலும் +4 மைக்ரோ கூலும் மார்க் பண்ணிட்டீங்க. சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் 6 சென்டிமீட்டர். ரெடியா எழுதிட்டீங்களா? இப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க. VG, the potential at the centroid. ஓகே, ஒன்று போடுவோம். பொட்டென்ஷியல் அட் த சென்ட்ராய்டு முதல்ல கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த சார்ஜ் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஏன்னா சென்ட்ராய்ட்லேருந்து இது எவ்வளவு, சென்ட்ராய்ட்லேருந்து இது எவ்வளவு, சென்ட்ராய்ட்லேருந்து இது எவ்வளவு, அது R. சரி, R அப்படின்னா என்ன? A by √3. ஏங்கிறது எவ்வளவு? 6. 6 by √3. அப்ப 6னா 2 into 3, ஒரு √3 கேன்சல் ஆயிருது. அப்ப 2√3 சென்டிமீட்டர், அது R. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? VG.
எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எப்படி போடுவீங்க? k/r வெளியில எடுத்துருவீங்க. தென் த டோட்டல் சார்ஜ் போடுவீங்க. அதாவது -3 இருக்கு, +2 இருக்கு, +4 இருக்கு, மைக்ரோ கூலும் த டோட்டல் சார்ஜ் சிக்மா q. ஓகே, what is k? 9 into 10⁻⁹. What is r? 2√3 centimeter. Okay, what is the total here? 3. Okay, simplify பண்ணுங்க. Okay, 9/2 இந்த √3 அங்க கட் பண்ணிட்டீங்க. √3 10 பவர் இங்க 10⁻3 வருது, இது மேல போகுது 10⁻5. This is VG, result 1. அதை போட்டுட்டு நீ ட்ரை பண்ணு. VD, potential at the point D. ஓகே, நான் போடட்டுமா? போட்டிங்களா? சரி, இதிலே அழிச்சு போடலாம், இல்லாட்டி நான் புதுசாகவே அடுத்த பேஜுக்கு போகிறேன். +2 +4 -3. +2 போட்டிருந்தோம், இங்கே +4 போட்டிருந்தோம், இங்கே -3 போட்டிருந்தோம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு D. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? a/2. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? a/2. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஹைட் ஆஃப் ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். இது சைடு A. ஓகே, புரியுதா? இப்போ ஏங்கிற சைடு எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அப்ப a/2னா 3 சென்டிமீட்டர். ஓகே, இது 3, இது 3. h அப்படின்னா ஞாபகம் இருக்கா? √3a/2. That's the height of equilateral triangle. height எப்படி கண்டுபிடிக்கணும்? பாதி triangle வரைஞ்சுக்கணும். இது A. All the angles are 60 degrees. இது H. இப்ப sin theta, sin 60 is h/a. What is sin 60? √3/2. h/a. அப்ப what is h? √3a/2. சரி, ஏக்கு பதிலாக 6 போடும்போது 3√3 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப பொட்டன்ஷியல் அட் டி கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. போட்டாச்சா? ஓகே, பொட்டன்ஷியல் அட் டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குது. இங்க ஈக்குவலாலாம் டிஸ்டன்ஸ் இல்லை, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு, அது இல்லை. சரி, கே மட்டும் வெளியில எடுத்துக்கிறேன். ஓகே, சார்ஜ் பை டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சார்ஜ் இங்கேருந்து எவ்வளவு தூரம்? ஹெச். செகண்ட் சார்ஜ் அது எவ்வளவு தூரம்? a/2. தேர்ட் சார்ஜ் அது எவ்வளவு தூரம்? a/2. ஓகே, கம் ஆன், fill up the constants, fill up the values. இப்ப கான்ஸ்டன்ட் வந்து 9 into 10⁻9. ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து -3 மைக்ரோ கூலும். அது இருக்கிற தூரம் வந்து h, 3√3 சென்டிமீட்டர்.
அடுத்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் சேம் டினாமினேட்டர், Q2 plus Q3 ஆட் பண்ணலாம். ஓகே, பண்ணிக்கலாமா? அப்ப இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணிக்கலாம்? ஒரே டிஸ்டன்ஸ்ங்கிற காரணத்தினால பண்ணிக்கலாம். இந்த a/2 இந்த a/2 ஈக்குவலா இருக்கிறதுனால. ஓகே, ஆட் பண்ணிட்டோம். 2 plus 4 6 மைக்ரோகூலும். a/2 னா எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். Now let us 10 power minus 6 வெளியில கொண்டு வந்துடலாம். 10 power minus 2 வெளியில வந்துடலாம். -2 மேல வந்தா +2. ஓகே, இந்த 10 ஓட பவர்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு 3 இங்க கட் பண்ணிடலாம். -1/√3, இங்க 3 கட் பண்ணா 2. So what is the answer now? This is 9 into 10 power 5. இது வந்து 2√3. 2√3 minus 1/√3. 2√3 minus 1/√3. That is the potential at the point D. எழுதிக்கலாம் எல்லாரும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம பொட்டன்ஷியல் அட் த சென்ட்ராய்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். பொட்டன்ஷியல் அட் த சென்ட்ராய்டு இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 9√3/2 into 10 power 5. 9√3/2 into 10 power 5. இது பொட்டன்ஷியல் அட் த சென்ட்ராய்டு. 9√3/2 10 power 5. இப்போ இதை கழிச்சு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது அப்படியே காமனாக இருக்கிறத எடுத்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சரை சொல்லணும். சும்மா நம்ம என்ன நம்பர் தோணுதோ அதை நம்ம பாட்டில் எழுதி சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதனால சில சமயத்தில் அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி √3 அதெல்லாம் வரதான் செய்யும். ஒன்றும் தப்பு இல்லை வந்தாலும். இப்போ நான் கேட்ட கேள்வி VG minus VD. VG minus VD. VG minus VD. ஓகேயா? VG என்ன சொல்லுங்க? 9 10 power 5 வெளியில எடுத்துறேன். 9 into 10 power 5 is common. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 9 10 power 5 √3/2 இருக்கு. இங்க 9 10 power 5 காமன். இப்போ நம்ம மைனஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைனஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இதை மைனஸ் பண்றோம். 2√3 minus 1/√3. ஓகே ஓகே, we can இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ VG மைனஸ் VD எழுதியிருக்கேன். 9 into 10 power 5 காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிட்டு மைனஸ் அந்த டேர்ம் எழுதியிருக்கேன். ஓகே, நவ் let us simplify little bit. இப்போ 9 into 10 power 5 வெளியில இருக்கட்டும். ஓகே, இந்த √3 இங்க மல்டிப்ளை பண்ணலாம். √3 இந்த மைனஸை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா பிராக்கெட் எடுத்துடலாம். பிராக்கெட் எடுத்துட்டு திஸ் இஸ் நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், ரெண்டுக்கும் டிவைடட் பை √3 இருக்கு. இப்போ இல்லை வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்படி இருக்கு. ஓகே, சிம்பிளை பண்ணுங்க. இது √3 வந்துருச்சு, ரைட்? இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸோட சேர்த்துங்க. 4√3. இந்த மைனஸ் மைனஸ் அப்படின்னா +2. ஓகேயா? தென் டிவைடட் பை 2√3. ரைட். √3 3 3.
அப்புறம் இதை அங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன், -4√3, அப்புறம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதனால +2, அப்புறம் காமன் டினாமினேட்டர் இஸ் 2 × √3. இப்போ 5 - 4√3 by 2√3, that is the answer. Five minus 4√3 by 2√3. மேலையும் √3ஆல பெருக்கி கீழையும் √3ஆல மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது ஓகேயா, மேலே √3ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே √3ஆல மல்டிப்ளை பண்ணினா 3 × 2 6 வரும், 6 வரும். மேலே √3ஆல மல்டிப்ளை பண்ணா 5√3 - 12 அப்படின்னு வரும். அப்புறம் இந்த 6 இதை கேன்சல் பண்ணிட்டு இது 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் அந்த மாதிரி எழுதலாம். ஓகே ஃபைன், எழுதிக்கங்க. ஸ்டடி டைம்ல போட்டு பாருங்க. நம்பர்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக தோணலாம், பட் இந்த மாதிரிலாம் நியூமரிக்கல் எபிலிட்டி நமக்கு வேணும்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் பாருங்க. ஒரு ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ராங்கிள் எடுத்துக்கிட்டோம். -3 மைக்ரோகுலும், +2 மைக்ரோகுலும், 4 மைக்ரோகுலும் எடுத்துக்கிட்டோம். சைடு 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஜியில் என்ன பொட்டென்ஷியல் அதை கண்டுபிடிச்சோம். அடுத்து டியில் என்ன பொட்டென்ஷியல் அதை கண்டுபிடிச்சோம். தென் இந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே தானே? ரைட். இப்போ சமதர் நியூமரிக்கல் நம்ம பண்ணலாம். இப்போ அல்பபெட்ஸ் கூட கொடுக்குறேன் நான். இங்க Q, இங்க 2Q, ஓகே, இங்க ஒரு 2Q, ரைட், இங்க Q. இது வந்து 2A, சைடு வந்து 2A, இது வந்து ஒரு ஸ்கொயர். பார்த்தாவே தெரியுது. The adjacent sides are equal. Opposite sides, of course, it will be equal. Now, can you find the potential at this point? இது ABCD. ABCD is a square. P is the midpoint of the line AB. Find the potential at P. போடுங்க ஃபாஸ்டா. ஸோ இதில் நம்பர்லாம் இல்லை, ஈஸியாக நீங்கள் அல்ஃபபெட்ஸ் தான் நீங்கள் போடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, இங்கேருந்து எவ்வளவு தூரம் A, ஏன்னா மொத்தம் 2A. இதுலேருந்து எவ்வளவு தூரம் A. இதுலேருந்து இந்த சார்ஜ்லேருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னா இது A, இது 2A, இங்க 90 டிகிரி. பீத்தாகரஸ் தியரம் நம்ம போடணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2Aக்கு ஸ்கொயர் அப்புறம் Aக்கு ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 4A² + A ஸ்கொயர், தட் வில் பி 5A ஸ்கொயர். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து A × √5. சரியா? திஸ் இஸ் A × √5. அதே மாதிரி இந்த சார்ஜ் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லணும்? A × √5. ஓகே. So now we know the distances. You write the potential at the point P.
ஓகே, எப்படி போட்டிருக்கீங்க நம்ம பார்க்கலாம். Potential at the point P is contributed by 4 charges. The first charge என்ன potential கொடுக்குது? K into 2Q divided by A. புரியுதா? சார்ஜ் வந்து 2Q, distance A. சரி, இந்த சார்ஜ் எவ்வளவு கொடுக்குது? K into charge by distance. ஓகே, அடுத்து இங்க வரலாம். A முடிச்சிட்டோம், B முடிச்சிட்டோம், C வரும். K into 2Q by distance என்ன? A root 5 அல்லது root 5A. Last one K into Q by distance எவ்வளவு? root 5A. ரைட், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 plus 1 is 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 கழுத 1 கழுத கூட்டினா 3 கழுத. இங்கே 2 குரங்கு 1 குரங்கு கூட்டினா 3 குரங்கு. அதாவது எனக்கு சின்ன வயசுல மேக்ஸ் நடத்தின டீச்சர் இப்படி கழுத குரங்கு இதெல்லாம் சொல்லி தான் வந்து புரிய வைப்பாரு. அந்த பழக்கம் வேற ஒன்றும் இல்லை, கோச்சிக்க கூடாது. 2 plus 1 3. 3KQ by root 5A. அவ்வளோதான்ப்பா. ஏதாவது காமனாக எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன் நினைக்கிறீங்க? செஞ்சிருங்க. அவ்வளவுதான். ஓகே, ரைட். The potential at the point P நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சார்ஜஸ்ல ஏதாவது நெகட்டிவ் போட்டிருந்தேன்னா அது மட்டும் மைனஸ்ல வரும். So now we are going to electric potential due to dipole. Potential due to point chargesல நிறைய கணக்குகள் போட்டு காமிக்கலாம். இன்னும் ஒரு கணக்கு போடுவோம், அதுக்கப்புறம் டைபோல் போவோம். ஓகே, இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்க. இது ஒரு கோடு. இந்த இடத்துல ஒரு சார்ஜ் Q இருக்கு, இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. இந்த இடம் ஆரிஜின். ஆரிஜின்ல பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இது எவ்வளவு தூரத்துல இருக்கு? இது 1 மீட்டர்ல இருக்கு. இது எங்க இருக்கு? 2 மீட்டர்ல இருக்கு. இது எங்க இருக்கு? 4 மீட்டர்ல இருக்கு. இது எங்க இருக்கு? 8 மீட்டர்ல இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. 1 2 2 2ஆல பெருக்கு, இதை 2ஆல பெருக்குனா 2, 2ஆல பெருக்குனா 4, 2ஆல பெருக்குனா 8, அப்படி போயிட்டு. சரி, what is the potential at the origin because of these charges? So என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்க போகுது, செகண்ட் ஏதோ ஒன்று கொடுக்க போகுது, தேர்டு கொடுக்க போகுது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. சரி, ஃபர்ஸ்ட் சார்ஜ் எவ்வளவு சார் கொடுக்கும் அப்படின்னா KQ by 1. அடுத்தது KQ by distance 2. அடுத்தது KQ by distance 4. இது இங்கேருந்து 4 மீட்டர், அது இங்கேருந்து 8 மீட்டர். KQ by 8 plus எக்ஸெட்ரா அப்படி கொடுக்கும். சரி, அப்ப அது மொத்தமா எவ்வளவு? KQ is taken out. அப்ப 1 plus 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 plus etc. ஸோ நான் 2 விதமா இதை சொல்லித்தரேன். ஒன்று பைனாமியல் தீரம் வச்சு சொல்லும்போது இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? 1 plus x, xங்கிறது 1/2, அதை ஸ்கொயர் பண்ணா 1/4, அதை கியூப் பண்ணா 1/8, இப்படி இருக்கு. ஒரு 4 ஸ்பெஷல் சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்பெஷல் சீரீஸ் 1 plus x plus x square plus x cube அப்படின்னா 1 minus x power minus 1. அது ஏன் நான் சொல்றேன், எழுதி 1 minus x power minus 1. xக்கு பதிலா என்ன சார் இருக்கு? 1/2. 1 minus 1/2னா 1/2. பவர் minus 1னா 2. KQ into 1 minus 1/2 power minus 1. 1 minus 1/2னா 1/2, power minus 1 தலையிலா போடணும், அப்ப 2. So final answer is here, which is 2KQ. K na 1/4 pi epsilon naught.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா 4 pi epsilon naught q 2kq அதில் ஒரு 2-ஐ கேன்சல் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி கூட ஆன்சரில் கொடுக்கலாம். ஓகே, q by 2 pi epsilon naught. ஓகே, இந்த மாதிரி இன்ஃபினிட் சீரீஸ் எப்படி டோட்டல் பண்றது அதை பத்தி நம்ம பேசிடுவோம். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேயா, இது எழுதியாச்சா? So let us discuss what is this geometric progression. Okay, green park னு சொல்லக்கூடாது, geometric progression. இப்போ AR square AR cube இதுக்கு பேரு geometric progression. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா A, செகண்ட் டேர்ம் அப்படின்னா AR. ஓகே தானே? தேர்ட் டேர்ம் அப்படின்னா AR ஸ்கொயர். சரியா? இப்ப சொல்லுங்க, nth டேர்ம். தேர்ட் டேர்ம்னா இங்க 2 இருக்கு, செகண்ட் டேர்ம்னா இங்க 1 இருக்கு. அப்ப nth டேர்ம்னா AR பவர் n minus 1. ஓகே தானே? What is the sum of n terms? அப்படின்னா first term, second term, third term, up to n terms. அதுக்கு பேரு summation of n terms. First term A, second term AR, இது AR square up to AR power n minus 1. இது எல்லாத்தையும் எப்படி கூட்டுறது அப்படின்னா A காமனா எடுத்துக்கிட்டு 1 plus R square plus R power n minus 1. சரி, இது எப்படி சார் அப்படின்னா நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. 1 plus R ஸ்கொயர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் 1 minus R cube by 1 minus R அப்படின்னு. இது எப்படி சார் அப்படின்னீங்கன்னா யோ பெருக்கி பாரியா அப்படின்னு சொல்லுவேன். இதை இங்க கொண்டு வருவ, அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், செக் பண்றேன் நான் சொன்னது கரெக்டா செக் பண்றேன். அப்ப என்ன பண்ற, 1ஆல பெருக்கிற 1 plus R ஸ்கொயர், அடுத்து மைனஸ் ஆரால பெருக்கிற மைனஸ் R ஸ்கொயர் மைனஸ் R கியூப். இப்ப இவங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க. அப்ப என்ன இருக்கு, 1 minus R கியூப் கரெக்டா தான் வருது. புரியுதா? ப்ளீஸ் நோட் டவுன். இது வரைக்கும் எழுதுனதை எழுதிக்கலாம். ஓகே, சப்போஸ் நான் இன்னும் கொஞ்சம் எழுதுறேன்ப்பா. சப்போஸ் உனக்கு வந்து 1 plus x plus x square plus x cube plus x power 4 எவ்வளவுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், 1 minus x power 5 by 1 minus x. இது எப்படி வந்துச்சுன்னா பழையபடி இதை போய் பெருக்கி பாரு அப்படின்னு. சந்தேகமாக இருந்தால் செக் பண்ணிக்கோ. ஓகே சரி சார், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன சார் வருது, 1ஆல பெருக்குனா 1 plus x plus x square plus x cube plus x power 4 minus x ஆல பெருக்குனா minus x square minus x cube minus x power 4 minus x power 5. இப்ப இவங்கெல்லாம் அப்படியே குடும்பத்தோட காலி ஆயிட்டாங்க, கோவிந்தாவாயிட்டாங்க. அப்ப பாக்கி என்ன இருக்கு, 1 minus x power 5. அதுதான் அங்க இருக்கக்கூடிய நியூமரேட்டர். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? So this is equal to 1 minus x power 5. அது கீழே வந்துருச்சுன்னா 1 plus x plus x square plus x cube plus x power 4 is actually equal to that. Clear?
அதனால இதை நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம பேசினதை வச்சு what can you say about this? Sir, this is equal to a into 1 plus r square plus etc r power n minus 1 அப்படின்னா 1 minus r power n by 1 minus r. இது sum of n terms. Suppose sum of infinity terms அப்படின்னா a into 1 minus r power infinity by 1 minus r. அது என்னது? ஆர்னா என்ன அப்படின்னா ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? ஏஆர். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஏ. டிவைட் பண்ணா என்ன வரும்? ஆர். நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி 1 plus 1/2 plus 1/4 அப்படின்னு நம்ம ஒன்று போட்டுட்டு இருக்கோம். அப்ப செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னா 1/2 by 1 r is equal to 1/2. அப்ப r is equal to 1/2. 1/2 பவர் இன்ஃபினிட்டி. r பவர் இன்ஃபினிட்டினா என்ன? 1/2 அல்லது 1/3 அப்படி கணக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும். லெஸ் தேன் 1 அதான் வரும். அப்ப 1/2 பவர் 1/2 பவர் பெரிய நம்பர் போட்டா என்ன ஆயிடும்? 1/2 பவர் 5 அப்படின்னாவே 1/32 அப்படி வரும். ரொம்ப சின்ன நம்பர். 1/2 பவர் 10 பவர் 20 பவர் 50 இப்படிலாம் போட்டா கீழே ரொம்ப பெரிய நம்பர் வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன வந்துடும்? 1/infinity, that is 0 அப்படின்னு வந்துடும். புரியுதா? அப்ப r பவர் இன்ஃபினிட்டி இஸ் 0. If r is less than 1, then r power infinity is 0. You understand this? 1 விட சின்ன நம்பரை எடுத்து பெருக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே 0 ஆயிரும். ஒன்னை விட சின்ன 0.9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 தரம் பெருக்குனா 0.81 அப்படி வந்துடும். மறுபடியும் இன்னொரு தரம் 0.9 அப்படி பெருக்குனா 0.729 அந்த மாதிரி இது இன்னும் சின்னதாகும். மறுபடியும் 0.9னா இன்னும் சின்னதாகும். குறைஞ்சு எங்க போயிடும்? 0வை நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஓகே, ரைட். இப்ப ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், sum of n terms, sum of infinity terms. Sum of infinity terms is actually equal to a into இது 0னு சொல்லிட்டேன் 1/1 minus r. Okay, this is the formula you want. ரைட். இந்த ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷன்லாம் படிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் பொழுது 1 plus 1/2 plus 1/4 plus 1/8 அந்த மாதிரி வரும்போது ஏங்கிறது 1, ஆறுங்கிறது t2 by t1, 1/2 by 1 is 1/2. Sum of infinity terms is a into 1/1 minus r. a into 1/1 minus r. So this is equal to a க்கு பதிலா 1, 1/1 minus 1/2. அப்ப this is equal to 1/1/2 which is equal to 2.
இது ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ். அதாவது இது எப்படி வருது புரியுதா? 1 இருக்கு, அடுத்த நம்பரை கூட்டினா 1.5 1.5 வருது, அடுத்த நம்பர் 1/4 0.25, அப்போ அதை கூட்டினா 1.75, அடுத்த நம்பர் 1/8 0.125, இதையும் அதோட கூட்டுங்க 1.875, இதே மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் 0.06, இதை வந்து டிவைட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது எங்கே போய் சேரும்? 2. ஓகேப்பா. நவ் இது கம் பேக் டு திஸ். இப்போ நம்ம எதை பற்றி பேசணும்? இதோட ஆன்சர் 2 அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம எங்கே போனோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். ரெடியா? electric potential due to dipole. ஒரு டைபோல் அப்படின்றது -q + q. இங்க இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம எங்கேயோ ஆர்பிட்ரரி டைரக்ஷன்ல தான் போறோம். ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இது தீட்டா, இது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r, இந்த பாயிண்ட்டுக்கு பேரு p. What is the electric potential at that point because of these two charges called dipole? Suppose உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருந்தால் இதுதான் உங்களுக்கு 2D. அப்ப இது வந்து d, இது வந்து d. இந்த பாயிண்ட் O, this is A, this is B. ஓகே, இப்போ what is the potential அப்படிங்கிறது கேள்வி. Potential because of the dipole is equal to, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்குது? K Q by R1 constant into charge by distance. அது எவ்வளவு கொடுக்குது? சார்ஜ் மைனஸ்ங்கிறதா மைனஸ் போட்டு by distance. ஓகே, அப்ப R1 R2 தெரிஞ்சிருந்தால் you get the answer. அப்ப KQ வெளியில் எடுத்த உடனே 1/R1 minus 1/R2, that is the potential. But we don't know R1 R2. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கங்க. ரைட், இது எழுதிட்டீங்களா? ரைட். இப்போ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கொசைன் லா அப்படின்னு. என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், கொசைன் லா அப்படிதான். மேக்ஸ் இல்லாமல் பிசிக்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிசிக்ஸ் அப்படிங்கிற அழகான பொண்ணோட அன்பான கணவர் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு பேரு கொசைன் லா. இது ABC, இதுக்கு ஆப்போசிட் சைடு A, இதுக்கு ஆப்போசிட் சைடு B, இதுக்கு ஆப்போசிட் சைடு C. சப்போஸ் உங்களுக்கு இது எவ்வளவுன்னு தெரியும், இது எவ்வளவுன்னு தெரியும், இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு தெரியும். அப்ப SAS, சைடு ஆங்கிள் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எது தெரியல? இது தெரியல. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் கொசைன் லா. சரியா? என்ன ஃபார்முலா? A² is equal to B² plus C² minus 2BC cos A. ஓகே, இதுதான் கொசைன் லா. எழுதிக்கங்க. If you know two sides of a triangle and the angle included between the sides, then you can calculate the value of the third side, unknown side.
இரண்டு பக்கங்களும் நடுவில் உள்ள கோணமும் தெரிந்திருந்தால் மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? சைன் லா. சைன் லா, பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லாலாம் இல்ல, கொசைன் லா, சைன் லா. சைன் லானா என்ன? a by sin a is equal to b by sin b equal to c by sin c. அதுக்கு பேரு சைன் லா. ஓகே, எழுதிக்கங்க. Shall we apply this here? இங்க வருவோம். சார் R1 நமக்கு தெரியாது சார். ஓகே, பட் யூ நோ R, யூ நோ D, யூ நோ theta. அப்ப சைடு ஆங்கிள் சைடு உங்களுக்கு தெரியும். அப்ப அன்னோன் சைடு கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யணும்? R1 square is equal to R square plus D square minus 2RD cos theta. That is cosine law. இதுல R square வெளியில எடுத்துக்கிறேன். 1 plus d square by R square minus 2D cos theta by R அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இந்த டைபோல்ல the charges are separated by a short distance. d squareங்கிறது very very small compared to R square. மேல இருக்க d square by R square அப்படின்னா மேல இருக்கிறது சின்ன நம்பர், கீழே இருக்கிறது பெரிய நம்பர். அப்ப this is almost equal to 0. Therefore, this can be neglected. This term very very small. d square by R square எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? This is equal to R square into 1 minus 2D cos theta by R அப்படின்னு கிடைச்சிருக்கு. R1 square. ஓகே, ஓகே. இப்போ ரூட் எடுக்கலாம். R1 is equal to R 1 minus 2D cos theta by R whole power half. ரூட் எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு தேவை 1 by R1. தலைகீழா போட போறேன். டேக் ரெசிப்ரோக்கல் 1 by R1. இங்க 1 by R. இத தலைகீழா போட்டா பவர் வந்து நெகட்டிவ் ஆகும். 1 minus 2D cos theta by R power minus 1 by 2. இல்லையா? a power n இருக்கு. இதுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன? அதாவது 1 by a power n எவ்வளவு? a power minus n. ஸோ தலையில போடும்போது பவர்ல மைனஸ் போடணும். ஏற்கனவே மைனஸா இருந்தா அது பிளஸ் ஆயிடும். சரி, இது எவ்வளவு அப்படின்னா பைனாமியல் தியரம், தட் இஸ் 1 plus x. பைனாமியல் அப்படின்னா 2, பைனாமியல் 2. 1 plus x power n அப்படின்னா ஓகே, 1 plus x power n 1 plus nx plus n into n minus 1 by 2 factorial x square. அந்த மாதிரி ஒரு பைனாமியல் தியரம் நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. by 3 factorial x cube. This is called a binomial theorem. இதுல இந்த இடத்துல 1 இருக்கு. nx அப்படின்னா nx இதையும் பெருக்கணும். then x ஸ்கொயர்னா d ஸ்கொயர் வந்துரும். இப்பதான் நம்ம என்ன பேசணும்? d ஸ்கொயர் வெரி வெரி ஸ்மால். அப்ப இந்த டேர்ம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது, எழுத வேண்டியது இல்லை. அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? 1 by R1 is equal to 1 by R into இந்த 1 plus nx. இந்த 1 plus nx மட்டும் எழுதுவோம், மற்றதெல்லாம் வெரி வெரி ஸ்மால். அதனால உங்களுக்கு 1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ், இந்த 2 அங்க இருக்கிற 1 by 2 கேன்சல் ஆயிருச்சு.
d cos theta by r. You understand this? So this is my equation 1. This is my equation 2. ஸோ எல்லாம் புரியுதா? எழுதிக்கங்க. ஸ்டடி டைமில் இது எல்லாமே நல்லா நீங்கள் படிக்கணும், எழுதி பார்க்கணும். நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி. அந்த காலத்தில், அதாவது 2018, 19, 20 எல்லாம் டெரிவேஷன் இல்லாமல் பரீட்சையில் கேட்பாங்க, டெரிவேஷன் இல்லாமல் படிக்கணும் அப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், டெரிவேஷனை கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு டெரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? அப்புறம் நமக்கு ஃபிசிக்ஸில் மார்க்கே வரல சார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார், ஃபிசிக்ஸ் வரவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறேங்கிறத புரியணும், அந்த டெரிவேஷனை நீங்கள் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை புரிஞ்சு படிக்கணும். தென் ப்ராப்ளமை நல்லா புரிஞ்சுக்க முடியும். தென் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். ஓகே, ஓகே, இது வரைக்கும் ஓகேயா? ரைட்பா. இப்போ நீ பார், அடுத்த பேஜுக்கு நான் போய்க்கிறேன். நம்ம ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்தோம். டைபோல்லேருந்து சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம். இந்த ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் R1 கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி ஆன்சர் இதுக்கு பேர் R2. இந்த R1 கண்டுபிடிச்சோம். இல்ல, முதல்ல பொட்டன்ஷியல் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு KQ இன்டு 1/R1 மைனஸ் 1/R2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Am I right? KQ இன்டு 1/R1 மைனஸ் 1/R2 is my first equation. What is my second derivation? கொசைன் லாவை வச்சு போட்டனே, அதுல எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது இல்லையா? அது என்ன கிடைச்சது? 1/R1 is equal to 1/R into 1 minus d cos theta by R அப்படின்னு கிடைச்சதா? 1/R1 is equal to 1/R 1 plus, okay, 1 plus d cos theta by R அப்படின்னு கிடைச்சது. 1 plus d cos theta by R. This is my second derivation. Okay, இதுல 1/R உள்ள பெருக்கிக்கோ. அப்போ 1/R, அப்புறம் d cos theta by R square. இப்போ எனக்கு R2 வேணும். இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சைடு R, ஒரு சைடு D. இங்க R, இங்க D. ஆமா, அதே மாதிரி தான் வருது. ஆனா ஆங்கிள் இங்க தீட்டா, இங்க 180 மைனஸ் தீட்டா, மொத்தம் 180. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? ஆங்கிள் மட்டும் மாறி இருக்கு. சரி, காஸ், அதாவது கொசைன் லால 2BC காஸ் தீட்டான்னு வந்துச்சுல, அந்த காஸ் வரக்கூடிய இடத்துல காஸ் 180 மைனஸ் தீட்டா வரும். வாட் இஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். காஸ் 180 மைனஸ் தீட்டானா we are here second quadrant, right? இது third, இது fourth. all silver teacups இல்லையா? all are positive, sin is positive, tan is positive, cos is positive. இங்க cos is negative, minus cos theta. அப்ப இந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலா 180 மைனஸ் தீட்டா, ஆங்கிள் மட்டும் தான் மாறுது. மாத்தும் போது I will get a minus sign. Therefore, similarly, the next derivation இப்படி வரும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஓகேயா? தீட்டாவுக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா போட்டேன் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா வந்துடும். இப்போ இந்த 2 and 3 கொண்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம போடலாம். Substitute 2 and 3 in the first equation.
So first equation, potential is equal to KQ 1 by R1 பதிலா என்ன போடுவீங்க 1 by R plus D cos theta by R square minus இது அப்படியே மைனஸ் பண்ணுங்க minus 1 by R minus minus plus D cos theta by R square. இப்போ இதில் என்ன கேன்சல் ஆச்சு நமக்கு 1 by R கேன்சல் ஆச்சு. அப்போ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு KQ இன்டூ இது ரெண்டு ஆட் பண்ணா 2D cos theta by R square. 2D cos theta by R square. இப்போ உங்களுக்கு தெரியும் what is this 2dq இது dipole moment 2dq we know this. அப்போ அதை P அப்படின்னு போட்டோம்னா the answer is potential due to dipole is KP cos theta by R square. So நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். The final formula is potential due to a dipole is Kp cos theta by R square. So K is positive, P is positive, R square is positive. So potential depends on cos theta. Cos theta positive na potential positive. அப்போ இந்த மாதிரி ஒரு டைபோல் போட்டுட்டு எங்கே பொட்டன்ஷியல் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு பொட்டன்ஷியல் எங்க பாசிட்டிவா இருக்கும் ஷேட் பண்ணுங்க அப்படின்னா இங்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன் காஸ் தீட்டா இங்கே தான் பாசிட்டிவ். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். காஸ் தீட்டாங்கிறது ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் காஸ் இஸ் பாசிட்டிவ். இன்னொரு விஷயம், பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் வந்தால் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குமா? இருக்கும், இங்கே இருக்கும். Second and third. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், கரெக்டாக போட முடியுமா பாருங்க. ஓகே, எப்படி எடுத்துக்குவோம்? ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒரு சார்ஜ் Q இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் மைனஸ் Q இருக்கு. இது எங்கே இருக்கு? 0, -a. இது 0, a. இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு Q. இது என்னது? 0, 0. நம்ம எங்க இருக்கோம்? இங்க இருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் r, இந்த ஆங்கிள் θ. Now what is the potential at P? ட்ரை பண்ணுங்க, எழுதுங்க. சரி, எப்படி போடணும் அப்படின்னா, இதுல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, ஒரு டைபோல் இருக்கு. இதோட ஜோடி எது? இது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இது தனி, இது தனி. இப்ப பாயிண்ட் சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் கிடைக்கும்? டைபோல்னால என்ன பொட்டன்ஷியல் கிடைக்கும்? பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், potential due to dipole. இந்த பாயிண்ட் சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன எல்லாரும் சொல்லிடுவீங்க? KQ by R. இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய தூரம் R. பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் அப்படின்னா உடனே கான்செப்டை திங்க் பண்ணணும்.
நம்மளோட டெரிவேஷனை யோசிக்கணும். சார் மைனஸ் கியூப் ப்ளஸ் கியூப் இருக்கும், நம்ம இப்படி ஒரு பாயிண்ட் எடுப்போம், இதுக்கு தான் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா கேபி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இது ஆர், இது தீட்டா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் இஸ் அ ஃபார்முலா we have got. கவனிக்க வேண்டிய விஷயம், தீட்டா என்பது பிளஸ் கியூக்கும் இந்த ஆருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இந்த ஆருக்கும் பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகக்கூடிய கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுதான் டைபோல். இந்த ஆருக்கும் பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகக்கூடிய கோட்டுக்கும் நடுவில் தீட்டா இல்லை. அங்க என்ன சார் இருக்கு அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா இருக்கு. அப்ப டெரிவேஷன்லாம் ஏன் முக்கியம்? டெரிவேஷன் தெரியாம கணக்கை ஏன் போட முடியாது? ஏன் -1 வருது? அதை புரிஞ்சுக்கணும். ரைட், நவ் கம் ஹியர். வாட் இஸ் a potential formula? This is it. K இருக்கு, Pங்கிறது என்ன அப்படின்னா டைபோல் மொமெண்ட்ங்கிறது இட்ஸ் a product of charge and distance between the charges. இங்கிருந்து இங்க வரைக்கும் A, இங்கிருந்து இங்க வரைக்கும் A. அப்ப இதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 2A. அது அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன். KP cos theta, தீட்டாங்கிறது 90 மைனஸ் தீட்டா, 90 minus theta, and then divided by the distance r square. Okay, what's the next step? Final step. The final step, it is KQ by R plus K, P के बदला 2AQ cos 90 minus theta is sin theta divided by R square. இந்த இடத்துல ஒன்று சொன்னேன், cos 90 minus theta is sin theta. Why? எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு நோட்ல எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த கணக்கை நம்ம போட்டோம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், காஸ் 90 மைனஸ் தீட்டா ஏன் சைன் தீட்டா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு தெரியாது சார் அப்படிம்பீங்க. நான் என்ன சொல்லுவேன், என்ன டாக்டர் நீங்க தெரிஞ்சுக்கிங்க டாக்டர். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேர் வச்சுக்கலாமா? ஏபிசி. எது தீட்டா? இது தீட்டா. அப்ப இது என்ன? 90. இது என்னது? 90 மைனஸ் தீட்டா. ஓகே, முதல்ல சைன் தீட்டா எழுதுவோம். சைன் தீட்டா என்பது என்ன? ஆப்போசிட் சைடு ஏபி, ஹைபாட்டினஸ் ஏசி. காஸ் தீட்டா என்பது என்ன? அட்ஜசன்ட் சைடு பிசி, ஹைபாட்டினஸ் ஏசி. ஓகே தானே? இப்போ இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்க இருக்கு. அப்ப நான் எழுதுறது என்னது? sin 90 மைனஸ் தீட்டா. நம்ம வீட்டுக்கு ஏத்த வீடு இவங்க, இவங்களுக்கு ஏத்த வீடு இவங்க, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினஸ். சரி, cos 90 மைனஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினஸ். ரைட்டா? இப்ப இந்த ஏபி பை ஏசி இங்க இருக்கு. அப்ப இதுவும் சமம் இல்லையா? பிசி பை ஏசி இங்க இருக்கு, இதுவும் சமம். சப்போஸ் நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக tan தீட்டா என்னன்னு எழுதுனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. காட் தீட்டானா என்ன சொல்லுவீங்க? இதை தலையிலா போடணும், 1 by tan தீட்டா, பிசி பை ஏபி. இப்ப 90 மைனஸ் தீட்டாக்கு வாங்க. tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
இதுக்கு ஆப்போசிட் சைட் பிசி, அட்ஜசன்ட் சைட் ஏபி. இதை தலையில போட்டீங்கன்னா அது என்னது? cot 90 மைனஸ் தீட்டா. தலையில போட்டா என்ன வரும்? ஏபி பை பிசி. இப்போ இது எங்க இருக்கு? ஏபி பை பிசி இங்க இருக்கு. அப்ப cot 90 மைனஸ் தீட்டா இஸ் tan தீட்டா. tan 90 மைனஸ் தீட்டா இது அங்க இருக்கு. அப்ப tan 90 மைனஸ் தீட்டா இஸ் cot தீட்டா. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வருது. இந்த ஆங்கிள் ரெண்டையும் கூட்டினா 90 வருது. அதாவது தீட்டாவையும் 90 மைனஸ் தீட்டாவையும் கூட்டினா 90 வருது. 30 டிகிரியையும் 60 டிகிரியும் கூட்டினா 90 வருது. அந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 வந்துச்சுன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஏன் ரெண்டு கலர் ஏன் யூஸ் பண்றேன்? பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் கவனிக்கிறதுக்காக. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ரெண்டு ஆங்கிளை கூட்டும் போது 180 வந்துச்சுன்னா சப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு முதல் 2 எழுத்து CO. இந்த தீட்டா 90 மைனஸ் தீட்டா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா வருது. காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா வருது இல்லையா? அது பத்தி சொல்றேன். அதாவது சைன் அப்படின்னு ட்ரிகனாமெட்ரியில சைன் இதுக்கு காம்ப்ளிமெண்டரி. அந்த சிஓவை சேர்த்தீங்கன்னா அது கொசைன். இந்த சைன் தீட்டான்னு எழுதும்போது 4 எழுத்து எழுதாமல் 3 எழுத்து மட்டும் எழுதிக்கிறோம். இந்த கொசைன் தீட்டான்னு எழுதும்போது 3 எழுத்து மட்டும் எழுதுனா போதும், கை வலிக்கும். 3 எழுத்து எழுதிக்கிறோம். டான்ஜென்ட் அப்படிங்கிறதுக்கு காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா என்ன? சிஓவை சேர்த்துக்கணும். கோ டான்ஜென்ட். அப்ப 3 எழுத்து என்ன? டான். இதுல ஃபர்ஸ்ட் 3 எழுத்து என்ன? காட். ரைட்டா? அதே மாதிரி சீக்கன் அப்படிங்கிறதுக்கு காம்ப்ளிமெண்டரி என்ன? கோசீக்கன். இதுல முதல் 3 எழுத்து சீக்கன். இதுல முதல் 3 எழுத்து எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுது காசும் இதுவும். அதனால போனா போது 5 எழுத்து எழுதுவோம், கோசீக்கன். ஓகே, அப்படிதான் இதுக்கான பேரு இந்த நேம் இதுதான் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் பேசிட்டோம். ரைட். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜஸ், மெனி சார்ஜஸ் அது இப்படி வரும்னு பார்த்துருக்கோம். தென் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல் அப்படின்னா அதுக்கான டெரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேயா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது விஷயங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.